மேலப்பிடாவூர் பகுதியில் கல்லூரி மாணவனின் கையை துண்டித்ததாக 3 பேர் கைது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பிடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லம்மாள் என்பவரின் மகன் ஐயாச்சாமி. இவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரியில் படித்து வரும் நிலையில், ஐயாச்சாமி கடந்த 12ஆம் தேதி கல்லூரிக்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் உறவினர் பொன்முத்துவை ஏற்றிக்கொண்டு மேலப்பிடாவூர் வந்து அவரது வீட்டில் இறக்கிவிட்டு திரும்ப தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் திரும்பும்போது தேவிக்கடை அருகே ஒரு முதியவர் குறுக்கே வந்துள்ளார். அப்போது ஐயாச்சாமி பார்த்து போங்க என கூறியபோது அதே ஊரைச் சேர்ந்த வினோத்குமார், ஆதீஸ்வரன், வல்லரசு ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து ஐயாச்சாமியின் இருசக்கர வாகனத்தை எடுக்க விடாமல் ஜாதியை சொல்லி அவதூறாக பேசியதாக கூறப்படும் நிலையில், வினோத் என்பவர் மறைத்து வைத்திருந்த வாளால் ஐயாச்சாமியின் கைகளில் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த ஐயாச்சாமியை மீட்டு மானாமதுரை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து வாளால் வெட்டப்பட்ட கல்லூரி மாணவனின் தாயார் செல்லம்மாள் சிப்காட் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வினோத்குமார், ஆதீஸ்வரன், வல்லரசு உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்து இன்று மதியம் சுமார் 1 மணி அளவில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.